أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய கடுமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் எதையெல்லாம் எங்களுக்கு மார்க்கமாக வழிகாட்டினார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியானாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக வைத்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மைகள் பூத்து குலுங்கும் மாதம் ரமலான் மாதத்தை மீண்டும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதிகமான மக்கள் கடந்த காலங்களில் நம்மோடு இருந்தவர்கள் மரணித்து விட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான், ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இந்த ரமலான் ஊடாக நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல மனிதனாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் ஊடாக வழங்கியிருக்கின்றான். யாரெல்லாம் இந்த ரமலானை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். யாரெல்லாம் ரமலானை அடைந்தும் அலட்சியமாக, கவனஈனமாக, வளமை போன்று அமல் விஷயத்தில் பலகீனமாக இருக்கின்றார்களோ அவர்கள் அபாக்கியசாலிகள் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நிறைய தொடர்புகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். இந்த குர்ஆனை பொறுத்தவரை மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது, மாபெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது என்பதைத்தான் வரலாறு நெடுகில் நாங்கள் பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வரலாறுகளை பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மக்களுடைய உள்ளங்களில் தாக்கங்களை ஏற்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய, தவறான கொள்கையை விட்டும் அல்லாஹ்வின் பக்கம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக இந்த குர்ஆன் அந்த ஜாகிலிய கால மக்களுடைய உள்ளத்தை பாரிய அளவுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தியது. இந்த குர்ஆன் இறங்கும் பொழுது ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய உச்சக்கட்டமான மடமைத்தனம், யார் என்று தெரியாது, பழிவாங்கக்கூடிய ஒரு படலம், சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி பிரிந்து கொண்டு பிளவுகளை ஏற்படுத்தி சண்டையிட்டு நீயா நானா என்ற போட்டிகளை நடத்திக் கொண்டு பழிவாங்கக்கூடிய ஒரு கெட்ட குணமுள்ள மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் கொள்ளையடிப்பதும், திருடுவதும், குடிப்பதும், விபச்சாரம் செய்வதும், இப்படி ஒரு அசிங்கமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இதற்கு மத்தியில் தான் சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று சொல்வார்கள். சேர் என்று சொன்னால் அது சகதி, அது யாரும் நெருங்க மாட்டார்கள். அந்த சேற்றுக்குள் முளைக்கக்கூடிய செந்தாமரை விரும்புவார்கள். அதே போன்றுதான் ஜாகிலியத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அந்த நபிக்கு ஒரு வழிகாட்டி நூலாக இதைத்தான் நீங்கள் மக்களுக்கு போதனையாக சொல்ல வேண்டும்,
இதைத்தான் நீங்கள் மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில அந்த குர்ஆனை, அந்த வஹீ செய்தியை அல்லாஹ் காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், இடத்துக்கு இடம், யாருக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இந்த குர்ஆன் சிறுக சிறுக அவருடைய உள்ளத்தை தாக்கம் ஏற்படுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கிட்டத்தட்ட மக்கள் வாழக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை எடுத்து வைக்கின்றார்கள், மார்க்கத்தை சொல்லுகின்றார்கள். ஒருவருக்கு பின் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த மக்களை நாம் ஆரம்பத்தில் குர்ஆனும் ஹதீஸும் வரலாற்று துணுக்குகளும் ஜாஹிலியத்து மக்கள், மடமை மக்கள், இவர்களுக்கு வாழ தெரியாது, இவர்களுக்கு பேச தெரியாது, இவர்கள் மடையர்கள் என்று வர்ணித்ததோ அதே குர்ஆன், அதே ஹதீஸ், அதே வரலாற்று சான்றுகள் இவர்கள் உத்தமர்கள், இவர்கள் நாடாளு மன்னர்கள், உலகத்தை ஆளக்கூடியவர்கள், இவரிடத்தில் அழகிய வழிகாட்டல், நிறைய முன்மாதிரிகள் உள்ளன என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸின் ஊடாகவும் சொல்லக்கூடிய நிறைய தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் குர்ஆனுக்குள் யார் வருகின்றாரோ, குர்ஆனை யார் படிக்கின்றாரோ, குர்ஆனை யார் ஆய்வு செய்கின்றாரோ, குர்ஆனை யார் ஓதுகின்றாரோ, அந்த குர்ஆன் அவரை அணைத்துக் கொள்ளும், அவரை அணைத்துக் கொள்ளும். தனது சகீனா என்று சொல்லக்கூடிய அமைதியின் ஊடாக அந்த அணைத்துக் கொள்ளும். யார் குர்ஆனை விட்டு தூரமாகின்றார்களோ, ஓதுவதை விட்டும் படிப்பதை விட்டும் விளங்குவதை விட்டும் யார் தூரமாகின்றார்களோ, இந்த குர்ஆன் அவர்களை விட்டு தூரமாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தாஹதுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். ஒரு அழகான செய்தி, குர்ஆனை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். அதாவது குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள். ஓதுவதன் மூலமாக அந்த குர்ஆனை நீங்க என்ன செய்யுங்க, பேணிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் குர்ஆனை பேணாவிட்டால், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கையில் எனது ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லஹுவ அஷத்து தஃபஸ்ஸியன், அதாவது ஒரு ஒட்டகம், கயிற்றில் கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகம் எப்படி தனது கயிற்றை அவிழ்த்துக் கொண்டு வேகமாக ஓடுமோ அதே போன்று குர்ஆன் உங்களை விட்டும் சென்றுவிடும். இன்றைக்கு நிறைய நாங்க பார்க்கலாம். இன்றைக்கு குர்ஆன் ஓதக்கூடிய அமைப்பு குறைஞ்சிருச்சு. ரமலான் எடுத்து ஓதுவாங்க. ரமலானுக்கு முன்னால் அதிகமான வீடுகள்ல குர்ஆன் சத்தம் இல்ல, கேட்கல, கேட்டுச்சு ஒரு காலம், ஓதினார்கள், அதற்கென்று முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மாறி வந்துவிட்டது என்று சொன்னால், மக்ரிபை தொழுதுவிட்டால் வீடுகளில் குர்ஆன் சத்தம் கேட்கும். அல்லாஹ்வுடைய அமைதி, அல்லாஹ்வுடைய சகீனா அந்த வீடுகளுக்கு இறங்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு படித்தவர்கள் இருந்து, பெரிய உயர்ந்தவர்கள் இருந்து, துறை மட்டத்தில் இருந்து, மூலைமலை வீட்டில் இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் இல்ல, கேட்குது இல்ல. ரமலான் வந்துச்சு, ஒரு அளவுக்கு ஓதக்கூடிய ஒரு நிலை, அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய நிலை நாங்கள் பார்க்கவில்லை. சில நேரங்கள்ல நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு சிலர் குர்ஆனை எடுக்கும் பொழுது தடுமாற்றம், ஓத வருதில்ல, அந்த சொல் வருதில்ல. அவர் யோசிக்கிறார், என்னடா நல்லா தானே ஓதுனேன், நல்லா ஓதுனேனே, உமா அப்பா என்னை பள்ளிக்கு அனுப்பி நல்லா ஓத வச்சாங்கனே, நல்லா ஓதிட்டு இருந்தனே, எனக்கு இப்ப திக்குது, எனக்கு இப்ப தடுமாறுது, குர்ஆனுடைய சொல் நாவுக்கு வருதில்ல. அவங்களே பேசுவாங்க, உள்ளம் சாட்சி. அன்புக்குரியவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போயிட்டு, குர்ஆன் உங்களை விட்டு போகுது, அல்லாஹ்வுடைய அருள் உங்களை விட்டு போகுது. அதனால் சொன்னாங்க, பேணிக் கொள்ளுங்கள். ஓதுவதன் மூலமாக, குர்ஆனை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக குர்ஆனை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், குர்ஆனை ஓதி வாருங்கள். நம்ம ஓதாம இருந்தோம்னு சொன்னால் குர்ஆன் எங்கள்கிட்ட இருக்காது, அது போய்கிட்டே இருக்கும். ஒட்டகம் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுமோ அதை விட வேகமாக இந்த குர்ஆன் நம்மை விட்டும் போய்விடும். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்காது. அபாக்கியசாலிகள் எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும்,
எவ்வளவு நாங்கள் சேகரித்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லை என்று சொன்னால் அது ஜீரோ தான், மைனஸ்ல கொண்டு நிப்பாட்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அந்த சமுதாயம் குர்ஆனிய சமுதாயமாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் முன்னோடியாக இருந்தார்கள், ஒரு முன்னோட்டமாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கான குலுக்கு குர்ஆனா, குர்ஆனா இருந்துச்சு. குர்ஆன் என்ன சொல்லுதோ, குர்ஆன் என்ன பேசுதோ நபியுடைய செயல்ல பார்க்கலாம். குர்ஆனுடைய வாழ்க்கை அப்படியே பிரதிபலித்தார்கள். சஹாபாக்கள் குர்ஆனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க செய்தார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனுக்குள் ஈர்க்கப்பட்டார்கள். குர்ஆன் அவர்களை ஈர்த்தது. குர்ஆன் பக்கம் யாரெல்லாம் நெருங்குகின்றார்களோ, குர்ஆன் யார் அரவணைக்கின்றார்களோ, நிச்சயமாக இந்த குர்ஆன் அவர்களை உச்சகட்டமான நேரான வழிக்கு அழைத்து செல்வதோடு நல்ல மக்களாக மாற்றும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. பாருங்க, முதல் கட்டமா சொல்றான் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. என்ன, ரமலானை கண்ணியப்படுத்தணும், ரமலானை உயர்வுபடுத்தணும், ரமலான் நோம்பாடிகளை உயர்வுபடுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்கு அடிப்படை என்ன? நிறைய அம்சங்கள். அது ஒன்றுதான் இந்த குர்ஆன். அல்லாஹ் சொல்லும்போது தொடர்ந்து பேசுகின்றான், ஹுதலின்னாஸ், மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, நேரான வழியை காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து காட்டுவதற்காக இந்த குர்ஆனை நாம் அருளினோம். பார்த்தோமா இல்லையா? ஆரம்ப காலத்தில் மௌட்டியத்தில் இருந்தார்கள், ஷிர்கிலே இருந்தார்கள், நேரடியான சிலை வணக்கங்கள், நேரடியான ஜாகிரத்தை மூழ்கி இருந்தாங்க. அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா ஹிதாயத்தை கொடுத்தான், நேரான வழியை கொடுத்தான். உச்சக்கட்டமான ஈமான், உச்சக்கட்டமான தக்குவா அல்லாஹ் நினைவுபடுத்துறான். பாருங்க, வஅதஸிமு பிஹபில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்க பிரிஞ்சிடாதீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, சில வரலாறுகள், குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகள், குர்ஆன்ல சொல்லக்கூடிய சம்பவங்கள் அல்லாஹ் வீணுக்கு சொல்லல, போற போக்க படிச்சுட்டு போறதுக்கு சொல்லல. அல்லாஹ் ஏன் சம்பவங்களை பேசுறான்டா, அந்த சம்பவத்துக்கு பின்னால எனக்கு என்ன பாடம் இருக்குது, எனக்கு என்ன படிப்பினை இருக்குது. ஒவ்வொரு வரலாற்று துணுக்குகளை படிக்கும் பொழுது, ஒவ்வொரு வரலாற்று நிகழ்ச்சிகளை படிக்கும் பொழுது கதை போல படிச்சுட்டு போகக்கூடாது, கடந்து போகக்கூடாது. கடக்காமல் இந்த வரலாறு அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான், நான் என்னென்ன பாடங்களை எடுக்க வேண்டும், என்னென்ன படிப்புகள் எடுக்க வேண்டும், என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்குத்தான் கதை வடிவத்தில் வரலாறுகளை பதிச்சிருக்கிறான். எனவே நான் சொல்றான், குர்ஆனிய பலமா பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, பிரிஞ்சிடாதீங்க. பிரிந்தால் பலகீனம், பலகீனம் அடைவீர்கள். பலகீனம் அடைந்தால் எதிரிகள் உங்களை என்ன செய்வாங்க? மேலோங்குவார்கள், எதிரிகள் ஆட்டி படைப்பார்கள். அல்லாஹ் இன்னொருத்த சொல்றான், நீங்கள் பிரிந்து பிளவுபட்டு என்று சொன்னால் நீங்கள் பலகீனம் அடைவீர்கள். பலகீனத்துக்கு மேல் பலகீனம், உங்களை எதிரிகள் செய்வார்கள், ஆக்கிரமிப்பு செய்வார்கள். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா? உலக மட்டத்தில் சக்தியா இருக்கிறோம், 54 நாடு மேல இருக்கிறோம், 54 நாடுகள், பொருளாதாரத்தில் உச்சம். ஆனால் பிரிவுகள், பிரச்சனைகள் பிரிந்ததன் காரணமாக பலகீனத்துக்கு மேல் பலகீனம். சாதாரணமாக இருக்கக்கூடிய என்ன செய்யறாங்க? ஆட்டி படைக்கக்கூடிய காட்சியை பார்க்கணுமா இல்லையா? இது உலக மட்டம். பள்ளியா இருந்தாலும் சரி, பாடசாலையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு நாம் பிரிவோம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் தோற்று போய்விடுவோம், நாம் பலகீனம் அடைவோம். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனுக்குள்ள வாங்க பிரச்சனை வரும், பிரச்சனை வராத எதுவும் இல்ல. பாடசாலையா சின்ன சின்ன சிக்கல் வரும், பள்ளியா மதரசாவா சின்ன சின்ன பிரச்சனை வரும், வீடா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும். ஆனால்
பிரச்சனையை மையப்படுத்தி நாம் பிரிவோம் என்று சொன்னால், பிளவுகளை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் தோற்றி விடுவோம், பலகீனம் அடைவோம், எந்த விதமான முன்னேற்றத்தையும் காண முடியாது. அதான் ரப்பு பேசினா. இந்த வசனம் யாரை பத்தி பேசுது தெரியுமா? சஹாபாக்களை பத்தி பேசுது. நீங்க பிரிஞ்சிடாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்துருச்சு அவங்களுக்குள்ள, சின்ன கருத்து முரண்பாடு, அதுக்கு அல்லாஹ் இறக்குறான். நீங்க பிரிஞ்சிடாதீங்க, குர்ஆனுக்குள்ள வாங்க, குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசத்துக்குள்ள வாங்க, விட்டு கொடுங்க, மன்னியுங்க, தாராள தன்மையோடு நடந்து கொள்ளுங்க. இது ரப்பு சொல்லக்கூடிய உபதேசம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தால எப்படி எல்லாம் பேசலாம். ஒட்டுமொத்த மக்கமா நகர அல்லாஹ்வுடைய தூதருக்கு அநியாயம் செஞ்சிச்சு. அல்லாஹ் என்ன சொன்னா? மன்னிச்சிருங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுறான், நீங்க விட்டு கொடுங்க, மன்னியுங்க. அதுக்கு மனசு வரணும், ஈரம் இரக்கம் உள்ளத்துல இருக்கும்னு சொன்னால் அந்த நிலை வரும். நான் ஏன் நினைவுபடுத்துறேன்? குர்ஆனுடைய அந்த உபதேசங்களை பற்றி பிடிப்போம் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் நினைவுபடுத்தினான், வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதான். நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக எதிரிகளாக இருந்தீங்க. ஜாஹிலியத்தில் நினைவுபடுத்தினான் சஹாபாக்களுக்கு. நீங்க ஒருவருக்கொருவர் எதிரியா இருந்தீங்க, பிரச்சனையோட இருந்தீங்க, பிளவுபட்டு இருந்தீங்க. ஃபல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனுடைய அருளால் ஒன்றிணைத்தான், ஒரு இறுக்கமான ஒரு இடத்தை கொண்டு வந்தான். ஃபாஸ்பாத்தும் பிநியமத்தி இஹ்வானா, உங்களை சகோதராக மாற்றினான். உள்ளத்தை ஒற்றுமைப்படுத்தி, உள்ளத்தை உறுதிப்படுத்தி உங்களை ஒருவருக்கொருவர் சகோதர ஆக்கினான். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான், அன்கலுக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். கொஞ்சம் விட்டா நீங்க நரகத்துக்கு போயிருப்பீங்க. இந்த குர்ஆனுடைய உபதேசம், இந்த குர்ஆனுடைய வழிகாட்டல், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டினான். பாடமா எடுத்துக்கொள்வோம். நான் உட்பட அனைவரும் பாடமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயம் சுவீஷம், வாழ்க்கையில வெற்றி, மறுமையில சொர்க்கம். நம்ம சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி அவர் நிர்வாகத்துக்கு சரியில்லை, இவர் பாடசாலை சரியில்லை, இப்படியே சொல்லி சொல்லியே நம்ம சமுதாயம் முன்னுக்கு செல்வது கேள்விக்குறியா இருக்கு. எனவே ஒற்றுமை என்ற அடிப்படையில குர்ஆனுக்கு வாங்க, இந்த ரமலான் மாதத்தை மையப்படுத்தி அல்லாஹ் என்ன செய்றான்? குர்ஆன்ல பேசக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, முதல்ல என்கிட்ட ஒற்றுமை இருக்கணும், தாராள தன்மை இருக்கணும், விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கணும். சாதிக்கலாம், எதையும் இலக்கை அடையலாம், அது ஒரு பகுதி. இரண்டாவது, ரமலான் மாதத்தோடு சில சிறப்புகளை பார்க்கும் பொழுது பொதுவாக நபி அவங்க சொல்றாங்க, இக்ரால் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீல் அஸ்ஹாபிஹி, குர்ஆனை நீங்க ஓதுங்க, இந்த குர்ஆன் மறுமை நாளில் உங்களுக்காக வேண்டி மன்றாடுன்னு சொன்னாங்க. ஷஃபாத் செய்யும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. மறுமை நாள் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான நாள். அல்லாஹ் சூரியனை பக்கத்தில் கொண்டு நிறுத்திடுவான். ஒரு சுருமா குச்சி அளவுக்கு அல்லது ஒரு மைல் அளவுக்கு அல்லாஹ் கொண்டு நிறுத்தி விடுவான். பிண்டைக்கு வெயில் அடிக்குதா இல்லையா? எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஃபேனை கொஞ்சம் ஓஃப் பண்ணா எப்படி இருக்கும்? தாங்க இயலாது, கஷ்டம். நிழல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் கஷ்டம். அல்லாஹ் மறுமையில சூரியனை தலைக்கு மேல கொண்டு நிப்பாட்டுவான். எப்படி இருக்கும்? யா நஃப்ஸி யா நஃப்ஸி துடிக்கக்கூடிய நாள். நபிமார்களே பயப்படக்கூடிய நாள். நபிமார்கள் பயப்படுவார்கள், நபிமார்கள் துடிப்பார்கள், எல்லாரும் ஓடுவாங்க. ஆத நபிட்ட எங்களுக்கு நீங்க மன்றாடுங்க. என்னால முடியாது, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்க போறான், பயந்துட்டு இருக்கேன். போங்க நூகுட்ட. நூகு நபிட்ட எல்லாம் ஓடுவாங்க, கெஞ்சுவாங்க, முடியாதுன்றுவாங்க. ஏன் நம்ம ஆண்ட விஷயத்தை நான் பிழை செஞ்சுட்டேன். அடுத்த நபியை பாருங்க, எல்லாம் கைவிடுவாங்க. எல்லாரும் பயந்து இருக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அந்த நேரத்தில் குர்ஆன் வரும். அந்த நேரத்தில் குர்ஆன் வரும், ஷஃபாத் செய்யும், உங்களை அழைத்து செல்லும், சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க, நாட்களை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது குர்ஆனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ, குர்ஆனை எந்த அளவுக்கு எடுத்து ஓதுறீங்களோ,
அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய சகீனா, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நிம்மதி, மறுமையில் சொர்க்கத்துக்கு அழைத்து செல். மறந்துடாங்க, யாரும் வரமாட்டாங்க. கபருக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. மறுமையில யாரும் வரமாட்டாங்க. உம்மாவை பார்த்து பிள்ளைகள் ஓடுவாங்க, பிள்ளைகளை பார்த்து உம்மா ஓடுவாங்க, தந்தையை விட்டு பிள்ளைகள் ஓடுவாங்க, சகோதரை விட்டு சகோதரர் ஓடுவாங்க, நண்பர் விட்டு நண்பர் ஓடுவாங்க. எல்லா பாசமும் எல்லா நட்புகளும் மறுமையில தோற்றிவிடும். குர்ஆன் வரும், குர்ஆன் கை கொடுக்கும். குர்ஆனோட இலக்கமாயிருங்க, குர்ஆனோட அதிகமா நட்பு பாராட்டுங்க. குர்ஆனை உங்களை நேசக்கூடிய ஒரு வழிகாட்டி நூலாக, வேத புத்தகமாக என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. சொர்க்க வரைக்கும் அழைத்து செல்லும். நிறைய ஓதுங்க, அதுக்கு அரிய சந்தர்ப்பம். பொதுவாக நீங்க மார்க்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டங்களில் சில சில புரட்சிகளை, சில சில மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்திக்கிறது. ஹிஜ்ரத் மாபெரும் புரட்சி, இஸ்லாம் வளர்வதற்கு ஒரு மறுமலர்ச்சி. பத்ர் யுத்தம் பொன் எழுத்துக்களால் புதியக்கூடிய உச்சக்கட்டமான மறுமலர்ச்சி. இஸ்லாம் கொடிகட்டி வளர்வதற்கு அது ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். அல்லாஹ் ரமலானை கொண்டு சேர்த்திருக்கிறான். எங்க பக்கத்துல தந்துட்டான். நாங்க தான் சரியா பயன்படுத்தணும். நாங்க தான் சரியா பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு நான் ரமலானை பயன்படுத்தணும் திட்டமிடுங்கள். பகல் நேரத்தில், இரவு நேரத்தில், குறிப்பா ஆண்களை பொறுத்தவரை குர்ஆன் ஓதக்கூடிய விஷயம் குறைவுதான். காலையில வேலைக்கு போனால் மாலையில வருவோம். அதனால பெண்கள் நிறைய ஓதுவாங்க. ஆண்களை பொறுத்தவரை மிக மிக குறைவு. சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆபீஸ்ல இருக்கிறீங்களா, இன்னைக்கு போன்ல இருக்கு, என்ன செய்யலாம், ஒரு பேஜ், ஒரு பக்கம், 2 பக்கம், ஒரு காஜூஸ் ஓதக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்க. சூழலை நாம் தான் உருவாக்கணும். சூழல் தானாக வராது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கு தானே நோன்பு ஆரம்பிச்சிருக்குது, நாளைக்கு ஓதுவோமே, 2 நாள் போயிருச்சு, இன்னும் ஒரு மாதத்துக்கு 28 நாள் இருக்கு தானே, அப்படியே ஒவ்வொரு நாளா போகும். போய் 15 நாள் கடந்துருச்சு. சரி 15 நாள் குர்ஆன் ஓதல, சரி ட்ரை பண்ணுவோம், அது முடிஞ்சு. அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம். இப்படித்தான் வரும். அதை ஆரம்பத்திலே சொல்லி போடுறோம். காபு பின் மாலிக் ரலியல்லாஹு சம்பவத்தால ஏன் சொல்றான், ரசூலுல்லாஹ் ஏன் நினைவுபடுத்துறாங்க, அவங்க கொஞ்சம் அலட்சியமா இருந்தாங்க. சிறந்த தோழர், எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்டவர், நபி அவங்களுக்கு பக்கப்பலமா இருப்பார். ஒரு இளைஞர், பெரும் செல்வந்தர், யுத்தம் என்று வந்துவிட்டால் தன்னுடைய சொத்துக்களை வாரி வழங்கக்கூடியவர். கொஞ்சம் அலட்சியம். விவசாய காலம், அறுவடை காலம், பூத்து கொழுங்குது, ஈச்ச மரங்கள், ஈச்சம் பழங்கள். என்ன நினைச்சாங்க, எனக்கு வேகமா போகக்கூடிய குதிரை இருக்குது, உங்க போகட்டும், பின்னால போன்னு நினைச்சாங்க. நல்ல எண்ணம். மாலை ஆகுது, எனக்கு முடியும். மறுநாள் காலை கை செய்யப்படுறாங்க. கை செய்யப்படுறாங்க. நான் சோர்ந்துட்டேனே, நான் கவனமா இருந்துட்டேனே, நான் நபியோட சேர்ந்து போய் இருந்துச்சு. எவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான். வரலாறு நடிகளும் பார்க்கிறோம். வரலாறுகள் எங்களுக்கு ஒரு சாட்சி. நாங்கள் அதை பாடமா எடுக்கிறோம். அலட்சியமாக இருந்தால், கவனியமாக இருந்தால், நாளை கண்ணை மூடி கண்ணை திறத்துக்கள் நோய் முடிஞ்சு. ஒரு நாள் 2 நாள் அப்படியே போய் பெருநாள், அதோட நோய் முடிஞ்சு. பெருநாள் முடிஞ்ச கொஞ்சம் திரும்பி பாருங்க, எப்படி நான் நோம்ப கடந்தேன், எப்படி வந்தேன். நிறைய பேர் சந்தோஷம் அடைவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பகல் நேரத்தையும் இரவு நேரத்தையும் சரியா நான் பயன்படுத்தினேன். நிறைய பேர் கை செய்யப்பட்டு அவங்க பேசுவாங்க, சரி சரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரட்டுமே. அப்ப நாங்க விடக்கூடாது. இப்படித்தான் ஒவ்வொரு ரமலான் நினைக்கிறோம். என்ன அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான்ல இன்றிலிருந்து வைரேக்கம் வரும். உறுதியா இருக்கணும். இரவு தொழுகையா நேரத்துக்கு நான் வரணும். தாங்கள் நீங்க என்ன செய்யலாம், இரவு தொழுகை 8 மணிக்கு, இஷா 8:15, இரவு தொழுகை 8 மணிக்குன்னு சொன்னால் அவன் நோம்பு திறந்தாச்சு. அதுக்கு மேல வேலை இருக்காது. பெரும்பாலும் நோம்பு திறந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மாறிபெல்லாம் தொழுதுட்டு ரெஸ்ட் எடுத்து என்ன செய்யலாம், 7:30 மணிக்கு பள்ளிக்கு வந்துருங்க. 7:45 வந்துருங்க. குர்ஆனை கையில எடுங்க. உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய குர்ஆனை வேலை நேரத்தில் ஓத முடியல, உங்களுக்கு தொழில் ரீதியா ஓத முடியல, அல்ல ஓய்வை தாரான், சந்தர்ப்பத்தை தாரான். அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நேரத்தோடு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் குர்ஆனை கையில் எடுங்க.
எடுத்து பாருங்க, உலகமே ஒரு கையில. எத்தனை செய்திகளை பார்க்கின்றோம். ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் அத்தனையும் தாராங்களுக்கு. ஃபஜ்ருடைய சுன்னத்தை நீங்க 2 ரக்காத் தொழுறீங்களா, ரக்காத்துல் ஃபஜ்ர் கைரு மின துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சிறப்பு, அதை விட சிறப்பு. நாங்க உலகம் உடைய காலடியில ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதால், குர்ஆன் ஓதினால் சொர்க்கம் உடைய கையில. சந்தர்ப்பம் அளவு விட்டு விடாதீங்க. என்ன, இந்த ரமலான் தான் எங்களை நெறிப்படுத்தும். ரமலான் தான் எங்களை பக்குவப்படுத்தும். ரமலான் தான் எங்களை என்ன செய்யும், நல்ல உச்சக்கட்டமான ஒரு உன்னதமான மனிதனா மாற்றும். அந்த சக்தி ரமலானுக்கு இருக்குது. பாருங்க, யார் ஜக்காத்து கொடுக்கின்றாரோ, யார் சதக்காக்கள் செய்கிறாங்களோ, உள்ளம் தூய்மையடும். ஜக்காத்துக்கும் உள்ளம் தூய்மையடைவதற்கும் தொடர்பு இருக்குது. அதே போல நோன்பு பிடித்தால் தக்வா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக மாறக்கூடும் என்ற அடிப்படையில நோன்புக்கும் தக்வாவுக்கும் தொடர்பு இருக்குது. அதே போலத்தான் குர்ஆனுக்கும் நேர்வழிக்கும், குர்ஆனுக்கும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தொடர்பு இருக்குது. சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. குடும்பத்தோடு குர்ஆன் ஓதுங்க. கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலம் பயங்கரமானது. இன்றைக்கு நான் பேசுறமா இல்லையா? ஏண்ட பிள்ளை என்ற பேச்சை கேட்கிறா இல்ல, ஏண்ட மகள் என்ற பேச்சை கேட்குது இல்ல. அதான் உலகம். இன்னும் மோசமா போற உலகம். திட்டமிடுங்கள். ரமலானை மையப்படுத்தி திட்டமிடுங்கள். எப்படி இந்த பிள்ளைகளை பள்ளி கொண்டு வரணும், எப்படி இந்த மனைவியை பள்ளி கொண்டு வரணும், நேர காலத்தோடு எப்படி பள்ளிக்கு வரணும். இந்த ரமலானை மையப்படுத்தி என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு மாற்றக்கூடிய சக்தி இருக்குது, ரமலானுக்கு மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. நான் குடும்பத்தோடு மாற வேண்டும். நல்ல மக்களாக, நல்ல குடும்பமாக அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இந்த ரமலானூடாக குர்ஆனை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை வைங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. முதல் கட்டமாக இன்றிலிருந்து நான் குர்ஆனை நிறைய ஓதணும், அதிகமா ஓதணும், விடாம ஓதணும். இதுதான் மறுமையில் எனக்கு மன்றாடும் என்ற அடிப்படையில திட்டமிடுங்கள். நேரத்தோட இரவு நேரத்தில் பள்ளிக்கு வாங்க ஓதுங்க. இரவுல தஹஜ்ஜுடைய நேரத்துல 11 ரக்காத் நீங்க தொழுதுட்டீங்களா, தஹஜ்ஜுக்கு கொஞ்சம் எளிமை என்ன செய்யுங்க, குர்ஆனை ஓதுங்க. ரசூல் அல்லாஹ் குர்ஆனே சொல்றான், மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். குர்ஆனை ஓதுற நேரத்துல, வீடுகள்ல குர்ஆனை ஓதுற நேரத்துல, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை குர்ஆனை ஓதுற நேரத்துல மலக்குமார்கள் உங்க வீட்டுக்கு வராங்க, உங்க வீட்டை உங்களை சூழ்ந்து கொள்கின்றாங்க. எவ்வளவு பெரிய பரக்கத், எவ்வளவு பெரிய அருள். இதுதான் உள்ளத்தை மாற்றும். லஅல்லக்கும் தத்தகூன் என்ற அந்த தக்வா, அந்த இறையச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க திட்டமிடுங்க. ரமலானுடைய பகல் நேரத்தையும் ரமலானுடைய இரவு நேரத்தையும் நான் இப்படித்தான் கழிப்பேன். அநாகரிகமான முறையில, தவறான முறையில நான் கையாள மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியத்தை என்ன செய்யுங்க, குத்வாவுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய இதயமாக, ரமலானுடைய முக்கியமான ஒரு பகுதியாக கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு. அதை இப்ப இருந்து நீங்க டார்கெட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஓடுனா தான் அந்த இடத்தை சரியா அடைய முடியும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் அந்த ரமலானை அடைவதற்கான என்னென்ன வழிகாட்டலை செஞ்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் திட்டமிட்டு கடைசி 10 முழுவதும், குறிப்பாக இரவு காலங்களில் பள்ளியிலே இருக்கணும் அல்லது எங்க இருந்தாலும் அமல்களோடு இருக்கணும் என்ற ஒரு சூழலை இப்ப நீங்க உருவாக்கணும். நான் ஏன் நினைவுபடுத்துறேன், அதிகமாக கடைசி 10 நமது சமுதாயம் நிறைய பேர் லைலத்துல் கத்ரை இழக்கக்கூடிய அபாக்கியத்தை நாங்க பார்க்கிறோம். ஒண்ணுமில்ல, நீங்க பாத்தீங்கன்னா கடைசி 10 தான் ஷாப்பிங், கடைசி 10 இரவுல தான் பஜார் ஃபுல்லா அப்படி நெருக்கடியா இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு.
என ஏனையவர்கள் குர்ஆன் சுன்னா இல்லாத அறிஞர்கள் அல்லது பள்ளி நிர்வாகிகள் பள்ளிகள் லைலத்துல் கத்ர் இரவு 27 என்று நிர்ணயிச்சனால தீர்மானிச்சதுனால என்ன நடக்குது? மக்கள் வாங்கிட்டாங்க, இன்றைக்கு லைலத்துல் கத்ர் இருக்காது, இந்த இரவு இருக்காது. என்ன செய்றாங்க? கடைசி 10 இரவுகளில் பஜாரில் அடையக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மாற வேண்டும், மாற்றிக் கொள்ளுங்கள். நான் கடைசி 10 இரவுல குறிப்பாக வெளியே நான் செல்ல மாட்டேன். ரசூல் என்ன சொன்னாங்க? கடைசி 10 தேடுங்க, ஒற்றை நாட்களை தேடுங்க. ரசூல் தேடினாங்க, சஹாபாக்கள் தேடினாங்க. ஒரு முன்மாதிரி இப்ப திட்டமிடுங்க. பெருநாள் எடுக்கணுமா? இப்ப எடுத்துருங்க, இப்ப நீங்க எடுக்க ஆரம்பிங்க. எடுப்போம் எடுப்போம் எடுப்போம், எங்களுக்கு முடியும் என்று கடைசி 10 அதுல இரவு நேரத்தில் போயிடாங்க. அல்ல கடைசி 10 தான் எடுக்கணும்னு சொன்னால் பகல் நேரத்தை சிறப்பு எடுத்துவாங்க. இப்ப எல்லாம் ஒரு ஃபெஷனா போயிடுச்சு என்றால் இரவுல போகணும். இன்னைக்கு அப்படியே ஜோடிச்சு வச்சிருக்காங்க, தெருவெல்லாம் ஜோடிச்சு வச்சிருக்காங்க, அழகா வச்சிருக்காங்க. ஆண்களும் பெண்களும் முட்டி மோதி கொண்டு போகணும். இதான் பெண்களும் விரும்புறாங்க. பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா இரவுக்கு போகும், அப்பதான் நல்லா அழகா இருக்கும், கூட்டமா இருக்கும். கூட்டத்தோட கூட்டமா எடுக்கணும். எனவே திட்டங்களை மாற்றுங்கள். சில முதலாளிமார் இருப்பீங்க, உங்களுடைய தொழிலாளிகளுக்கு நேரத்தோட என்ன செஞ்சிருங்க? சதக்கா கொடுக்கணுமா, ஹதியா கொடுக்கணுமா, போனஸ் கொடுக்கணுமா, சொல்லியே கொடுங்க. கடைசி 10 இரவு அலையாதீங்க, நான் நேரத்தோட தாரேன், நீ எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல வழிகாட்டி. அதே போல அன்புக்குரியவர்களே, கடைசி 10 இரவுல எந்த கடை நீங்க திறக்காதீங்க, எந்த கடை நீங்க திறக்காதீங்க. நீங்க திறந்துட்டு ஹாஜியா அந்த அடுப்புல முன் சஃப்ல உட்கார்ந்து இருப்பீங்க. கடைசி இரவுல நீங்க கடையை திறந்துட்டு உங்களுக்கு வேலை செய்யற ஆட்கள் இருப்பாங்க. நீங்க சூப் இப்ராஹிம் போல என்ன செய்வீங்க? முன் சஃப்ல இருப்பீங்க. ஆனால் பாவத்துக்கு தூண்டுறீங்க. அந்த இரவுகள் நன்மைக்கு தூண்ட வேண்டும். தாமனல் பிர்ரி வத் தக்வா, நன்மையான விடயங்களில் இறையச்சமான விஷயங்கள ஒருவருக்கு துணையாயிருங்க, பாவத்துக்கு துணை போவாதீங்க. நீங்க கடையை திறந்துட்டு 4 பேரை நிப்பாட்டி வந்துருவீங்க, அங்க என்ன நடக்குது? ஹராமான முறை போயிடுவாங்க. சனிக்கிழமை மீன் பிடிச்சவருடைய வரலாறு படிச்சு பாருங்க. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு வரலாறுக்கு பின்னால் பாடம் இருக்குது, படிப்பினை இருக்குது. அல்லாஹ் சொன்னான் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க? சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, போக மாட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யறது? பாத்தியில கட்டி வச்சுட்டு வரோம், வரப்புகளை அப்படியே குழிய தோண்டி வச்சுட்டு வரோம். மீன் விழுந்து கிடக்க அடுத்த நாள் போய் எடுக்கிறது. எப்படி தந்திரமா கையாண்டாங்க. கூடாதுன்னா கூடாத்தான், ஹராம்னா ஹராம் தான், போகாதீங்க அல்ல கட்டளை. இவங்க வேற ஒரு திட்டம் போட்டாங்க. நாங்க போகல, போகாம என்ன செய்வோம்? மீனை பிடிப்போம். தந்திரமா திட்டம் போட்டாங்க. அல்ல என்ன செஞ்சான்? பயங்கரமான தண்டனை. குரங்குகளாகவும் பன்றிகளால் மாற்றப்பட்ட ஒரு அருவருப்பான சமுதாயம் மாறினாங்க. அல்லாஹ் சொல்ல அல்லாஹ்வுக்கே பாடம் நடத்துறாங்க. இது ஒரு உபதேசமா பதிச்சு கொள்ளுங்க. யாரோ எந்த கடையா பரவாயில்ல, லைலத்துல் கத்ர் கடைசி 10 நான் கடையை திறக்க மாட்டேன். அல்லாஹ்வுக்காக மக்களை பள்ளிக்கு எடுக்கணும், நானும் பள்ளிக்கு போகணும், என் குடும்பம் பள்ளிக்கு போகணும், நேரத்தோட அமல் செய்யணும். நான் திறக்க மாட்டேன், திறந்து அதனூடாக மக்கள் பாவத்துக்கு நான் அழைக்க மாட்டேன் என்ற அடிப்படை என்ன செய்யுங்க? யாரெல்லாம் எந்தெந்த கடை இருக்கிற இரவு கடையா நீங்க திறக்க இருக்கிறீங்களோ இப்ப திறந்து கொள்ளுங்க. இந்த ரமலான் இரவுல திறந்து கொள்ளுங்க. ரமலானுடைய கடைசி 10 இரவுல என்ன செய்யுங்க? எல்லாம் லைலத்துல் கத்ர் அடைய ஒரு நல்ல நோக்கத்துக்கு என்ன செய்யுங்க? உங்க கடையை மூடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொட்டோன்னு கொட்டுவான், பரக்கத் செய்வான். நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க தியானம் செய்தால் எதிர்பாராத இடத்தில் என்ன செய்வான்? அதாவது எதிர்பாராத இடத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு ரிஸ்களை வழங்குவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இதை ஒரு உபதேசமா எடுத்துக்கொண்டு லைலத்துல் கத்ர் அடைவதற்கு என்ன செய்யுங்க? இப்ப இருந்து என்ன செய்யுங்க? நான் போட்டி போட வேண்டும். பெருநா உடுப்பா இப்ப எடுத்து நான் தச்சிடணும், அதை தைக்காத உடுப்பா இப்ப நான் வாங்கி வச்சிடணும். அந்த கடைசி 10 அதை பத்தி நான் யோசிக்க கூடாது என்று அடுப்பு என்ன செய்யுங்க? திட்டமிடுங்கள். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.